Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ராஜசேகரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தோல்வி பயம் காரணமாக திமுக தலைவர் ஸ்டாலின் ஏதேதோ பேசி வருகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நம்முடைய கட்சி பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருந்தோம். இப்பொழுது கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். ஆனாலும் தீய சக்தி திமுக என்று பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரே, அன்றையிலிருந்து இன்றைய வரை திமுக தீய சக்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம். ஆனால் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வேணா கூட்டணி வைப்போம். எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி, எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம். அது எங்களுடைய விருப்பம். நீங்க இடையில வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் தோல்வி பயம் வந்துட்டது. இப்பவே தோல்வி பயம் வந்துட்டது. அதிமுக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததன் காரணமாகவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றியது என்று மதுராந்தகம் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கூறினார். கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகளை நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தலைவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு 520 அறிவிப்புகளை எவ்வளவு அறிவிப்பு நீங்க செயல்படுத்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10% கூட கிடையாது. அதுவும் சொல்லுவார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் சொன்னார். கொடுத்தாரா? 2,15,00,000 பேர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப உரிமை தொகை தருவோம் சொன்னார். கொடுக்கல. அதுவும் நாங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தினோம். நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்னைக்கு மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு தரணும் சொன்னீங்களே, ஏன் தரல அப்படின்னு தொடர்ந்து பேசி பேசி பொதுக்கூட்டத்தில் பேசி பேசி இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால வேற வழி இல்லாம ஸ்டாலின் அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்காரு. உடனே எடுத்து கொடுக்கலீங்க. Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.